நான் வாங்கியிருக்கிறது ரோடுங்க, ரோட் மைக் நான் வாங்கியிருக்கேன். நான் இது எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா தேவா சிஸ்டம் சொல்யூஷன் சென்னை. ஒரிஜினலாக நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்குறீங்கன்னா அதை விட எப்பவுமே ஒரு 1000 to 3000 ரூபா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இன்ஸ்டா 360 அவர்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். அது மட்டும் ஒரு 4 ஒயர் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிளான டிஆர்எஸ் கேபிள். இது ஃபருங்க, அதாவது விண்ட்ஷீல்டு. ஸோ விண்ட்ஷீல்டுமே ஒரு 3 கொடுத்துருக்காங்க. ஓகே. கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரி கேஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஐ மீன் ஒரு சிலிக்கான் மாதிரி இருந்துச்சுங்க. உள்ளே வந்து நல்லா தான் இருக்குது. கேஸ் ஒன்று வாங்கியிருந்தாங்க, ஹார்ட் கேஸ் ஒன்று. குஷனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். செம குஷனாக இருக்குது இந்த இடத்துல. எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம மிஸ்டர் சிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்கிரேடில் பெரிய அப்கிரேட். ஸோ நம்ம மிஸ்டர் கேமராமேன் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலிலேண்ட் லார்க் 150 இந்த மைக் நான் வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு சமீப காலமாக ஒரு சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிச்சிது. என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, அந்த சார்ஜிங் கேஸ் இருக்குல்ல, அதில் ரிசீவரையோ டிரான்ஸ்மிட்டரையோ வச்சா சம்டைம்ஸ் சார்ஜ் ஆகிறதில்ல, கொஞ்சம் பட்டார்னு அடிக்க வேண்டியிருக்கு. ஸோ அது என்னன்னு கேட்டேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வைஸ் என்னென்னா, யாருமே ஹோலிலேண்ட் வாங்காதீங்க. தெரியாமல் நானும் வாங்கிட்டேன், மாட்டிக்கிட்டேன். ஒரு அனுபவிச்சக்கப்புறம் தானே எக்ஸ்பீரியன்ஸும்பாங்கள்ல, யாருமே வாங்காதீங்க. ஏன்னா ரெஸ்பான்ஸு ஒஸ்ட்டஸ்ட்டு. இப்போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படின்னா, எனக்கு 1 year கரெக்டாக 1 year முடிஞ்சிருக்கு இப்போ தான். சரிங்களா, 1 year முடிஞ்சிருக்கு. இந்த சார்ஜிங் இஷ்யூன்னு நான் சொல்கிறேன். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதான் வாரண்ட்டி முடிஞ்சிருச்சுல்ல, உங்களுக்கு உடனே ரெடி பண்ணி தர முடியுமா, வெயிட் பண்ணுங்கள், பேமெண்ட் பண்ண போகிறேன், நான் சர்வீஸ் பண்ணால் பேமெண்ட் பண்ண தானே போகிறேன். ஆனால் அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாங்க. உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தானே, வெயிட் பண்ணுங்கள், நான் பண்ணும்போது தான் பண்ணி தருவேன்ற அளவுக்கு தெனாவட்டா பேசுகிறாங்க. ஹோலிலேண்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒஸ்டஸ்ட்டு யாருமே வாங்காதீங்க. என்னோட சஜஷன், யாரும் வாங்காதீங்க. லார்க்குன்னு இல்லை, ஹோலிலேண்டே மொத்தத்தில் வாங்காதீங்க. ஏன்னா சர்வீஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ நீ என்ன பெரியவனா எல்லாத்தையும் வாங்கிட்டியான்னு கேட்டால் எஸ் இல்லை. இப்போ வந்து நம்ம சேனலுக்கான அப்கிரேட் என்னங்க பார்த்தீங்கன்னா, நான் வாங்கியிருக்கிறது ரோடுங்க, ரோட் மைக் நான் வாங்கியிருக்கேன். ரோட் ஒயர்லெஸ் கோ டூ, அதாவது 2 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் இருக்கிற ஒரு மைக் இன்புட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ரேட்டு இப்போ நம்ம ஆன்லைனில் பார்க்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா 28,500 பக்கத்தில் போயிட்டுருக்கு. நான் இது எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா தேவா சிஸ்டம் சொல்யூஷன் சென்னை. கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன். இது பெய்ட் ப்ரமோஷன் மாதிரிலாம் எடுத்துக்க வேண்டாங்க. பட் என்னென்னா, அண்ணங்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினலாக நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்குறீங்கன்னா அதை விட எப்பவுமே ஒரு 1000 to 3000 ரூபா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இன்ஸ்டா 360 அவர்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இந்த ரோட் மைக் அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற மைக் பார்த்தீங்கன்னா, என் கேமராமேன் சூர்யா இருக்கார்ல, அவரோட சேனலோட மைக்கு அதை வாங்கி நான் யூஸ் பண்ணிருக்கேன். பாவம், இது வாங்குறதுனால அவர் சேனலே வீடியோ போடாமல் இருக்காரு. அவரோட சேனல் லிங்கையும் கீழே கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ரோட் மைக் வாங்கினதுக்கான ரீசன் நிறையா இருக்குது. ஏன் டிஜே போயிருக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தோணும். ஸோ டிஜேஐ நான் போகாததுக்கு காரணம்னா, ரேட்டு தாறுமாறாக தக்காளி சோறாக போயிட்டுருக்குங்க. நான் பார்க்கும்போது 32 ரூபாவில் இருந்தது, இப்போ 40 ரூபா, 38,000 ரூபாவில் போய் நிற்குதுங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரில. அவ்வளோ ஒரு ஹைப் ஏற்றி கொடுத்துட்டாங்க. எஸ், புரியுது. என்னென்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் டேரெக்டாக மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே உள்ளே கொடுத்துட்றாங்க. சி டைப்பு அந்த மாதிரி மேக்னெட்டிக்லாம் கொடுத்துட்றாங்க. ஓகே, நல்ல மைக் தான், இல்லைன்னா சொல்ல, சார்ஜிங் கேஸோடு வருது. சரி, நான் வந்து இதை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேட்டு. நம்ம தேவா சிஸ்டம் சொல்யூஷன்ஸில் எனக்கு ரொம்ப 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 கம்மி ப்ரைஸ். இப்போ நீங்கள் போனாலும் அதே ரேட்டு தான். ரேட் நான் சொல்ல வரும்போது, ஏன்னா டெய்லியுமே 1500 அதிகமாகிட்டே இருக்குது, 500 1000 அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஆனால் இது எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வரத்து போகும்போது நீங்கள் 1000-2000 கம்மியாகவே வாங்கலாம். அதான் தேவா சிஸ்டம் சொல்யூஷன் ஸ்பெஷலே. அதுவும் இல்லாமல் இந்த மைக்குக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே கொடுக்குறாங்க. சர்வீஸ் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 2 years கொடுக்குறாங்க. ஸோ எந்த மைக்குக்குமே கொடுக்காத ஒரு விஷயம் இந்த ரோட் மைக்குக்கு இருக்குது. அதான் இந்த மைக்கோட ஸ்பெஷலே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த சேனல்ஸ் எடுத்துக்கோங்க, எந்த யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு நியூஸ் சேனல் எடுத்துக்கோங்க, ரோடு தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், மிஸ்டர் கேமராமேன் லோகோலாம் பதிச்சாச்சு. பட் இருந்தாலும் உங்கள் முன்னாடி இதை காமிச்சிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உள்ளே பிரித்து பார்த்தலாம் என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்றத. நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். இருந்தாலும் இதுக்கு சில விஷயங்கள் நானும் வாங்கியிருக்கேன், அதையும் ஒன்றா காட்டிடுறேன். ஸோ இவங்க ஒயரிங், அதாவது இந்த சார்ஜர் 4 ஒயரு, அது மட்டும் ஒரு 4 ஒயர் இருக்கும், 3 சார்ஜிங் ஒயர் இருக்கும், அப்புறம் அந்த விண்ட்ஷீல்டு இருக்கும், அப்புறம் அது என்ன பிரித்து காட்டிடுறேங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஒயருங்க, அதாவது நம்ம சார்ஜ் பண்ணுற ஒயர் இருக்குல்ல, இது எல்லாமே சேர்த்து இதில் செட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ ஓகேவா?
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட்டாக கொடுத்துருக்காங்க 3 சார்ஜருக்கும் 3 அதாவது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவருக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு தனியாக ஒரு அன்பாக்சிங் ஒன்று வச்சுருக்கேன். இந்த சார்ஜிங் தனித்தனியால் குத்த வேண்டாம், நான் ஒரு அடாப்டர் வாங்கியிருக்கேன் ராயல் கேஜெட்ஸில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வயரையுமே குத்திக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ளே இருக்குது. அதுக்கடுத்தது ஃப்ளெக்சிபிளான டிஆர்எஸ் கேபிளுங்க, ஃப்ளெக்சிபிளான டிஆர்எஸ் கேபிள். இதை வந்து வச்சுக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது ரொம்ப எனக்கு பிடிச்சது சீரியஸாகவே. ஏன்னா நம்ம வந்து கண்டபடி வந்து வளைக்கிறதுக்கு இவங்க நீட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி அழகாக இப்படி கொடுத்துட்டாங்க, நம்ம எப்படி வேணால் வளைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது டிஆர்எஸ்ங்க, நம்ம இப்படி கேமராவில் வச்சுட்டு விட்டோன்னா அதே மாதிரி நின்றுக்கும். ஸோ இந்த ஒயரே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ரூபா வருதுங்க. துவச்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்தது இப்போ நீங்கள் ஒரு காற்றுல நின்று பேசுகிறீங்க, வெளியில் அவுட்டோரில் நின்று பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபருங்க, அதாவது விண்ட்ஷீல்டு. ஸோ விண்ட்ஷீல்டுமே ஒரு 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று சேஃப்டி கொடுக்குறாங்க, ஓலி லேண்டில் அதை கொடுக்கல. ஒன்று சேஃப்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஒரு சூஸ் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சிவகாசிக்கு ரீசெண்டாக போயிருந்தேன் ஷூட்டுக்காக. அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரதர் மார்க்கெட் ராஜா இருக்கார்ல, பரணி ப்ரோ, அவரோட ரோட் மைக்கு தான் வாங்கிட்டு போயிருந்தேன். சார்ஜை ஃபுல் பண்ணி அவர் 3 ஷூட்டு முடிச்சுட்டு தான் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் போய் ஒரு 2-3 ஷூட்டு முடித்தேன் சிவகாசியில். நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்தோன்னு நின்றுட்டு பேசிட்டுலாம் வர முடியாதுங்க. ஒரு 5 hours 6 hours ஒரு இடத்துல நிற்கணும். ஏன்னா வந்துக்கிட்டே இருப்பாங்க, நிறுத்தி தான் பேசணும். ஆனால் ஆன்லேயே தான் இருக்குது என்னோடய மைக்கு. அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட அதுக்கப்புறமே ஒரு 5 ஷூட் பக்கத்தில் முடிச்சிருக்காருன்னா அப்போ சார்ஜிங் கெப்பாசிட்டி பேக்கப் எவ்வளோன்னு வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மைக்கோட ஸ்பெஷல் தான். 2 years வாரண்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம மைக்கை நான் பிரித்து காட்டிடுறேன். நான் ஆல்ரெடி நம்ம மிஸ்டர் கேமராமேன் அப்படிங்கிற லோகோவை போட்டேன். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கேமராமேன் அப்படிங்கிறத நான் செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அப்படி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த மைக், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு பேசிக்கான மைக் தான், டிஜிடெக்கோட தான். 5000 ரூபாய்க்கு நான் கேமராமேன் வாங்கினது, அதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதை நான் கனெக்ட் பண்ணி ஒரு தடவை பேசி காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த ரோட் மைக்குங்க. சீரியஸாகவே ஒர்த் ஃபார் மணி. ஆன்லைனை விட எப்போவுமே ஒரு 3000 ரூபா 4000 ரூபா கம்மியாக இருக்கிற ஒரு விஷயந்தான் இது. நம்ம லோகோ ஒட்டியிருக்கேன், இருந்தாலும் அது இருக்கட்டும், நம்ம ஒரு பிராண்டிங் தானே, பிராண்டிங் கொடுக்கலான்ட்டு தான். சரி, இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டு இதில் பேசி பார்க்குறேன். இப்போ நான் இப்போ வந்து நான் இந்த ரோட் மைக்கை கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் ரோட் மைக்கை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது கனெக்ட் ஆகிருக்கான்னு தெரில, சும்மா நான் அவ்வளோதான் ஃபைனலாக கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரில, வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் நம்ம தேவா சிஸ்டம் சொல்யூஷன்ஸ் கால் பண்ணுங்கள். வேறு லெவல் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாரு, ஆன்லைனை விட கம்மியாக எடுத்துகிட்டு. ஸோ இந்த மைக், ரோட் மைக் யாருக்காவது தேவைப்பட்டால் டேரெக்டாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ரோட் எனக்கு தெரிஞ்சு என்னோட கெரியரில், யூடியூப் கெரியரில் இது பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்கிறேன். நம்ம லோகோ ஒட்டியாச்சு ஆல்ரெடி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து அட்ரஸ் கொடுத்துட்றேன், ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், வாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேரி கேஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஐ மீன் ஒரு சிலிக்கான் மாதிரி இருந்துச்சுங்க. உள்ளே வந்து நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. இந்த மைக்கோடவே இன்பில்ட்டாக இந்த ஒரு கேஸ் ஒன்று வந்துடுது. கீழே விழுந்தால் உடையாதுன்னு நினைக்கிறேன், நல்லா குஷனாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு அப்படிங்கிற அந்த சிம்பிள் கூட கொடுத்துருந்தாங்க, பிராண்டிங் கூட பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இது வேறு நமக்கு என்னன்னு தெரியல, ஃபோக்கஸே ஆகிறதில்ல வர இப்போ கேமரா டிமிக்கில் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், அந்த ரோடு அப்படிங்கிற அந்த விஷயத்தோட அந்த பிராண்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், என்னாச்சு? அது இல்லாமல் தேவா சிஸ்டம் சொல்யூஷன்ஸில் நான் வந்து இந்த ஒரு கேஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், ஹார்ட் கேஸ் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஹெவியான கேஸுங்க. கீழே விழுந்தாலும் அடிப்படாத ஒரு கேஸு, நிறையா ஸ்டோரேஜ் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே அட்டையில் பண்ண மாதிரி இருக்குங்க. செம குஷனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், செம குஷனாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இங்கே நம்ம 3 மைக்கு வச்சுக்கலாம். இங்கே இதுக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜிப்பு மாதிரி, ஐ மீன் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த ஒயரிங்கு, அது அந்த விண்ட்ஷீல்டு அதெல்லாம் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எங்கே போனாலுமே அழகாக தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கேஸு. இப்படி வச்சு பேக் பண்ணி இப்படி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் எங்கே வேணாலும். ஸோ அப்படி ஒரு கேஸ் தான் இவங்க இதில் தனியாக கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுவுமே நான் கூட எக்ஸ்ட்ராவாக வாங்கினது தான். நீங்கள் வேணும்னாலும் மிஸ்டர் கேமராமேன் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாரு. தேங்க்யூ.